friends, welcome back to Mother Special Kitchen and the Lifestyle. Yes, today's special Christmas special chicken biryani in cooker. Okay, first இதுக்கு தேவையான ingredients என்னெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ 100 grams ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலில் சன்ஃப்ளவர் ஆயில் 75 grams அண்ட் 25 grams கீ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஹோல் கரம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 200 grams ஆஃப் ஆனியனை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆனியன்ஸோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 200 grams ஆஃப் டொமேட்டோ நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இதோட ஆட் பண்ணலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ இந்த ஆனியனோடு சேர்ந்து நல்லா வதங்கி அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஸோ இப்போ இந்த கொத்தமல்லி, புதினாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரேவியை பார்க்குறதுக்கே கலர் செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. ஓகே இருக்கட்டும், இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஓகே, இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 500 grams ஆஃப் சிக்கன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனை நான் ஏற்கனவே வாஷ் பண்ணும் போதே டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சிக்கனில் மசாலா நல்லா கோட்டானதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது கூட பிரியாணி மசாலா, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். காரம் ஜாஸ்தி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட்டி தயிரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக டெண்டர்னஸாக இருக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, தென் சில்லி பவுடர் வேணுங்கிற அளவுக்கு காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மசாலாஸும் போட்டு நல்லா அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஆயில் அப்படியே அந்த சிக்கனை விட்டு வெளியே பிரியும் பாருங்கள், அது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஆயிலெல்லாம் அந்த மசாலாலேருந்து தனியாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 அப்படின்றதுல இப்போ நான் இதில் 2 டம்ளர்ஸ் ஆஃப் கோகனட் மில்க் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் எதுக்கு அப்படின்னா கோகனட் மில்க் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு பிரியாணியில். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கர்லோடைய மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா தண்ணி சீக்கிரம் கொதிச்சிடும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் வாட்டர் நல்லா கொதிச்சிருச்சான்னு. எஸ், சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. ஓகே, இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைஸை கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 to 15 minutes ஊறினா போதும். அப்போ தான் ரைஸ் நல்லா உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. சால்ட்டு, காரம் எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஏதாவது பத்தலைன்னா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமனும் ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை வெயிட் போடாமல் மூடிட்டு ஒரு 3 to 4 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் ஒரு ரைஸ் ப்ரௌனாகவும் ஒரு ரைஸ் ஆரஞ்சாகவும் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைலுக்காக இதை ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். இதுக்கப்புறம் அகெயின் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணியில் எல்லாமே அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஏன் அப்படின்னா குழந்தைங்க எதையுமே தனியாக எடுத்து ஒதுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை
நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அண்ட் அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியானதும் கூட. நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சிட்டு டக் 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 டக்குன்னு மிக்ஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாம். கட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ கிறிஸ்மஸ் வந்துருச்சு, பிரியாணியும் வந்துடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. டாடா பாய்.